சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பயந்து இருப்பதாகவும் மேலும் அதிமுக மேலே குற்றச்சாட்டுகள் நிறைய வைப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது துறையூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்து தாக்கிய அதிமுக தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவினர் இதற்கு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வராரு. அதன் தொடர்ச்சியாக மண்ணச்சநல்லூரில் பரப்புரை முடித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி துறையூரை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாக துறையூர் அருகே ஆத்தூர் சாலையில் நடைபெற்ற விபத்தில் சிக்கிய நபரை மீட்பதற்காக துறையூரை சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் அதிமுக தொண்டர்கள் நின்று கொண்டிருந்த வழியாக சென்றிருக்கு. அப்போது திடீரென ஆம்புலன்ஸ் வழிமறித்த அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆம்புலன்ஸ் கதவை திறந்து டிரைவரை தாக்க முயற்சித்தாங்க. அதே வேளை ஆம்புலன்ஸை சூழ்ந்து கொண்ட தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் பின்பக்க கதவை திறந்து உள்ளே நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டாங்க. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அதிமுக தொண்டர்களை விலக்கி ஆம்புலன்ஸ் செல்வதற்காக வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அண்மையில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றபோது எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்த சூழலில் தற்போது அவர்களது தொண்டர்களும் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தாக்க முயற்சித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் மக்களை சந்தித்து பேசினார். இதையடுத்து அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே குழுமி இருந்த மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர், இந்த அணைக்கட்டு தொகுதி அதிமுகவின் கோட்டை, நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் கவனித்துட்டு வரேன். கூட்டத்திற்கு நடுவில் வேண்டுமென்றே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்பி இடையூறு செய்யும் கேவலமான செயலை இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு வருது. எத்தனை ஆம்புலன்ஸ் விட்டாலும் எதுவும் செய்ய முடியாது. தில்லு திராணி இருந்த அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும். மக்கள் கூட்டத்துக்கு இடையில் இப்படி வந்தால், மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது? ஆம்புலன்ஸில் நோயாளி யாருமே இல்லாமல் வெறுமனே போகுது. இதை 30 கூட்டத்தில் பார்த்து விட்டேன். எதிர்க்கட்சியின் கூட்டம் நடக்கிறது என்றால் காவல்துறை பாதுகாக்க கொடுக்க வேண்டும். இது குறித்து நாளை காவல்துறையிடம் புகார் கொடுப்பேன் என சொல்லியிருக்காரு. மக்களுக்கு தீமை செய்யும் ஆட்சி தான் இருக்குது திமுக ஆட்சி. அதிமுகவின் ஆட்சியில் திட்டங்கள் எல்லாம் நிறுத்தியதின் திமுக சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு வந்தார். திமுக தலைவர் ஸ்டாலினோ, அப்போ பார்த்தீங்கன்னா கல்லூரி பேருந்தை எரிச்சாங்க, இப்போது ஆம்புலன்ஸை மறிக்கிறாங்க, அதிமுகவினர் மாறவே இல்லை என திமுக கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோ, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை தான் கடைசியை, இதுக்கு மேலே அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது என சொல்லியிருக்காங்க.